ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த முட்டி மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மீனில் எல்லாம் செதில் இருக்கும். இந்த மாதிரி செதில் இருக்க மீனெல்லாம் நீங்கள் வாங்குறீங்கன்னா உடனே தண்ணியில் போட்டு வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் எல்லாம் வச்சதுக்கப்புறமா நீங்கள் அதனை சுத்தம் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளாடி இருக்க செதில்கள் எல்லாமே சீக்கிரமாக இலகி வந்துடும். இப்போ நாம் இந்த மீனோட சைடில் இருக்கக்கூடிய எல்லா இறகையுமே வெட்டி எடுத்துடணும். அந்த இறகு எல்லாமே நல்ல ஷார்ப்பாக நிற்கும் இந்த மீனுக்கு. அதனால் அதை முதல்ல கட் பண்ணதுக்கப்புறம் தான் இதனோட செதில்களை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். 2 பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா இறகையுமே முதல்ல வெட்டி எடுத்துருங்க. இந்த மீனோட இறகு ரொம்ப திக்காகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இதை வெட்டி எடுத்துருங்க. இப்போது நான் அந்த தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இறகு எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துக்கிறேன். இந்த மீனோட சைடில் இருந்து எல்லா இறகையுமே வெட்டி எடுத்துக்கிட்டோம். பாருங்கள் எப்படி சுத்தமாக இருக்குன்னு. இனி நாம் இந்த தலைப்பகுதியில் அந்த செவிலுக்கு பக்கத்தில் இந்த பார்த்தீங்களா, நான் இந்த மாதிரி எடுக்கிறேன் பாருங்கள். அதில் ஒரு சின்ன ஒரு முள் நல்லா ஷார்ப்பாக நிற்கும். அதையுமே நாம் 2 பக்கத்துலேருந்து வெட்டி எடுத்துக்கலாம். வெட்டினதுக்கப்புறமா தான் நாம் இதில் இருக்கக்கூடிய செதில்களை நீக்க போகிறோம். இனி நாம் இந்த மீனுக்கு கத்தியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக ராவி விட்டால் போதும். மீனோட வால் பகுதி தொடங்கிட்டு மீனோட தலைப்பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா செதில்களையுமே நீக்கிடுங்க. சூப்பராக இலகி வரும் பாருங்கள். நல்ல குட்டி குட்டி செதில்கள் இதில் இருக்கக்கூடியது. அதனால் கத்தி வச்சு நல்லா இந்த மாதிரி ராவி விட்டிங்கன்னா சூப்பராக கலந்து வந்துடும். ஒரு மீனில் இருக்கக்கூடிய எல்லா செதில்களையுமே நீக்கிட்டோம். இதுக்கப்புறமா நான் எல்லா மீனோட செதில்களையும் நீக்கினதுக்கப்புறமா 1 பை 1 கட் பண்ணி எடுத்துக்கலான்னு நினச்சேன். அதே மாதிரி ஒரு மீனோட தலைப்பகுதியிலேருந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணிவிட்டு உள்ளாடி இருக்கக்கூடிய எல்லா வேஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துடணும். அதுக்குள்ளாடி குடல் எல்லாமே இருக்கும், எல்லாத்தையுமே நீக்கிடலாம். இதில் வந்துட்டு மீனோட முட்டை இருந்துச்சு. இந்த மஞ்சள் கலரில் இருக்கக்கூடியது மீனோட முட்டை. அதை நான் அப்படி வச்சுருக்குவேன். என்னோடய குழந்தைங்க சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மீன் முட்டையை குழந்தைகளுக்கு நீங்கள் மீன் குழம்பு வைக்கும்போது அதில் போட்டு கூட சமைச்சு கொடுக்கலாம், இல்லைன்னா பொரித்து கொடுத்தா கூட ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. நான் அப்படியே மீன் முட்டையை தனியாக எடுத்துக்கிட்டேன். இந்த மீன் முட்டையை நாம் எடுத்ததுக்கப்புறமா இந்த மீனோட தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மீனோட பூ இன்னுமே கொஞ்சம் குடல் இருக்கும், அது எல்லாத்தையுமே நீக்கிடலாம். நான் இந்த மீனை குழம்பு வைக்க போகிறேன். அதனால தான் இந்த மீனோட தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த செவிலை நான் ரிமூவ் பண்ணலை. அப்படியே எல்லா வேஸ்ட்டையுமே நீக்கிட்டோம். உங்களுக்கு இது நீக்க முடியலைன்னா கத்தி வச்சு கூட நீங்கள் வெட்டி எடுத்துக்கோங்க. இனி நம்ம மீதி இருக்கிற மீனை அப்படியே துண்டுகளாக வெட்டி எடுத்துடலாம். துண்டு உங்களுக்கோட விருப்பம் போல் எந்த சைஸுக்கு வேணாலும் வெட்டி எடுத்துருங்க. குட்டி குட்டியாக வேணாலும் வெட்டி எடுத்துக்கோங்க. இதில் முள் வந்துட்டு சைடில் மட்டும்தான் இருக்கும், அதனால் குட்டி குட்டியாக வெட்டினா கூட பரவாயில்ல. சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்காங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக வெட்டி போட்டுருங்க. அப்போ தான் குழந்தைகளுக்கு பிச்சு கொடுக்க முடியும். நான் கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் எப்போவுமே வெட்டுவேன். கடைசி இந்த மீனை நாம் ஒரு 5 வாட்டி நல்ல தண்ணியில் கழுவி எடுத்தோன்னா மீனை சூப்பராக சுத்தம் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கும் மீனை பற்றி வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தேன்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த மாதிரி மீன் கழுவ தெரியலைன்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப சுலபந்தான். முதல் தடவை கழுவும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறமா போக போக ஈஸியாயிரும். மீன் குழம்பு பிடிக்கும்லவங்க கண்டிப்பாக மீனையும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.